حي على الفلاح. மாலிக் ரஹிமஹுல்லாஹ் 40 கேள்விகள் வெகு தூரத்திலிருந்து வந்த ஒரு பயணியால் கேட்கப்படுகிறது. அந்த ஊர்வாசிகள் கேள்விகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். இமாம் மாலிக்கை சந்தித்தால் நீங்கள் இதை கேளுங்கள் என்று வந்து கேட்கிறார். இமாம் மாலிக், இதனுடைய ஃபத்வா என்ன, இதனுடைய ஃபத்வா என்ன, இதனுடைய ஃபத்வா என்ன? இமாம் மாலிக் எல்லாவற்றிற்கும் சொன்னார்கள் லா அத்ரி. சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் கூறிவிட்டு அவர் சொன்னார், இமாம் மாலிக்கே, நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் உங்களிடத்திலே கேள்வி கேட்பதற்காக. எவ்வளவு பெரிய இமாம் நீங்கள், ஆனால் நீங்களோ எனக்கு தெரியாது தெரியாது என்று சொன்னால் அந்த மக்களிடத்திலே சென்று நான் என்ன சொல்லுவேன்? மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுங்கள், குல் சஅல்து மாலிகன் வகால லா அத்ரி. மாலிக்கிடத்திலே கேட்டேன், அவர் எல்லாவற்றிற்கும் சொன்னார் எனக்கு தெரியாது என்று. இமாம் மாலிக்கிற்கு தெரியாது என்பதை அந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், அதில் என்ன வெட்கம் இருக்கிறது? அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்க விஷயங்களை பேசுவது யார்? உலமாக்களா, கல்வியாளர்களா? மார்க்க ஃபத்வாக்களை பேசுகிறார்கள். மார்க்க விவாதங்களை நடத்துபவர்கள் உலமாக்களா, கல்வியாளர்களா? இந்த சமூகத்திலே கருத்து வேற்றுமைகள் மேலே ஓங்கியதற்கு காரணமே பொதுமக்கள் மார்க்க தீர்ப்பை பற்றி பேசிய காரணத்தால் தான். லவ் சக்கத மல் லா யஅலம் லசக்கதல் ஹிலாஃப். அரபியில் சொல்லுவார்கள், யார் கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேற்றுமைகள் மௌனமாகிவிடும். உண்மை அதுதான். கல்வி யாருக்கு இல்லையோ அவர்கள் அமைதியாக இருந்தாலே போதும், சமூகத்திலே கருத்து வேற்றுமைகள் எல்லாம் மௌனமாகிவிடும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமரின் மகன், ரசூலுல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கல்வி பெற்ற மாணவர். அவரிடத்திலே ஒரு தாபிஈ சொல்லுகிறார்கள், அவர்களோடு நான் 34 மாதங்கள் பயணம் செய்தேன். பெரும்பான்மையான கேள்விகளுக்கு இப்னு உமரின் பதில் லா அத்ரி, எனக்கு தெரியாது என்றுதான். இப்னு உமர் இந்த பதிலை சொல்லிவிட்டு என்னை பார்த்து சொன்னார்கள், ஒரு முறை அத்தத்ரி மா யுரீது ஹாஉலா, என்னிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், இவர்கள் எதை விரும்புகிறார்கள் தெரியுமா? இவர்கள் என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக ஆக்க விரும்புகிறார்கள். எனக்கு எதில் இல்ம் இல்லையோ அதை எப்படியாவது என்னிடத்திலே வெளியே கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை பயந்தவர்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாருக்கு இல்ம் இல்லையோ அவர் மார்க்க விஷயத்தில் சொல்லட்டும் அல்லாஹு அலம். யாருக்கு இல்ம் இருக்கிறதோ அவர்கள் அதை மக்களிடத்தில் வெளிப்படுத்தட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் மார்க்கம். இதுதான் நாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டிய முறை, ஆலிம்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய முறை, கல்வியாளர்களை சரியாக இனம் காண வேண்டிய நேரம் இது. யார் அல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதற்கு அபூபக்கரின் விளக்கம் இது, இதற்கு உமரின் விளக்கம் இது, இதற்கு உஸ்மானின் விளக்கம் இது, இதற்கு அலியின் விளக்கம் இது, இதற்கு எமக்கு முன்னால் சென்ற அறிஞர்கள் இந்த வசனத்தை இப்படித்தான் புரிந்தார்கள், இப்படித்தான் சொன்னார்கள் என்று யார் குர்ஆன் ஹதீஸை முழுமையாக புரிந்து உலமாக்களின் கருத்தை முன்வைத்து அழைப்பு செய்கிறாரோ அவர்தான் ஆலிம். அவர்களை பற்றி பிடியுங்கள். யார் உலமாக்களின் கருத்தை புறந்தள்ளிவிட்டு இந்த குர்ஆன் வசனத்திற்கு இதுதான் விளக்கமாக இருக்கலாம், இது என்னுடைய கருத்து, என் முடிவு, அவர்கள் கூறியிருந்தாலும் என் முடிவு இதுதான் என்று மார்க்க தீர்ப்பை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ உலமாக்களின் கருத்துக்களை, அவர்களிடத்திலே கொஞ்சம் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது தடை அல்ல. அப்படி என்றால் யாரும் ஆலிமாக முருவாக முயற்சிக்க வேண்டாமா என்று கிடையாது, யாரும் இல்மை தேடி வர வேண்டாமா என்று கிடையாது. நான் மார்க்க கல்வியை படித்து இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் விளக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னால் முடியாதா என்று கிடையாது, முடியும். எப்படி மருத்துவ துறையை படிக்க வேண்டும் என்றால் மருத்துவத்திலே ஆழம் பெறுகிறீர்களோ அது போன்று இந்த இல்மிலும் இந்த மார்க்க கல்வியிலும் ஆழம் இருந்தால் முடியும். அதை தேடி பயணியுங்கள், இல்மை தேடி புறப்படுங்கள். மன் சலக தரீகன், யார் இல்முடைய பாதையில் பயணிக்கிறானோ
அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் வழியை லேசாக்குகிறான். அல் உலமா வரஸத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். தீனாருக்கோ திர்ஹமுக்கோ இல்லை, அவர்கள் சுமந்த இல்மின் வாரிசுகள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலே அதை விட பெரிய நிஅமத் என்ன இருக்க முடியும்? இல்மை தேடுங்கள். அதனுடைய வாசல் யாருக்கும் தடைபட்டதல்ல. யார் முயற்சி செய்தாலும், யார் இதற்காக போராடினாலும், யார் இதிலே தெளிவு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அவர்களால் முடியும். முயற்சி வேண்டும், தியாகம் வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும். வாழ்க்கையின் நேரங்களை கடலாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும். இந்த இல்ம் என்று வந்தால் இப்படிப்பட்டவர்களால் தான் கல்வியை சுமந்தவர்களாக மாற முடியும், கல்வியை அறிந்தவர்களாக மாற முடியும். இவர்கள்தான் இந்த சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து இல்மிற்காகவே வாழக்கூடிய உலமாக்கள். அவர்களை அடையாளம் காண்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மில் எமக்கு தெளிவை தருவானாக. மார்க்க விஷயத்தில் இதில் அறிவில்லையோ அதை பற்றி பேசாமல் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும்.